மார்க் பண்ணியிருக்கேன். முழுசாக போட்டது வந்து அப்படியே ரவுண்டாக வச்சுருக்கேன். பார்ப்போம் எது சீக்கிரமாக வளருதுன்னு. இப்போது நம்ம முளைக்க போட்டதுலேருந்து 12 நாள் ஆகியிருக்கு. இந்த சைடில் இருக்கிறது வந்து நம்ம பாதியாக உடச்சி போட்டது, இது வந்து முழுசாக போட்டது. ஃபஸ்ட்டு வந்து முழுசாக போட்டது 1-2 நாள் வித்தியாசத்தில் தான் முளைக்க ஆரம்பிச்சுது. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து சம அளவில் தான் இருக்குது. இதுக்கப்புறமா வரக்கூடிய இலைகள் வந்து மல்லி இலை மாதிரியே இருக்கும். இதுக்கப்புறத்துலேருந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக மல்லி இலை வந்து வளர ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஃபுல்லாக இந்த மாதிரி மல்லி இலையாக வந்துடும். இப்போது நம்ம முளைக்க போட்டதுலேருந்து கிட்டத்தட்ட 22 நாள் போல் ஆகியிருக்கு. பாருங்கள், நல்லா வந்து அந்த இலைகள்லாம் ரொம்ப அழகாக வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு அப்புறத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் கூட வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பறிக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்மளோட கொத்தமல்லி செடியை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே வந்து நல்லா பெருசாகியிருக்கு. நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு போதுமான சைஸில் வந்திருக்கு. இது வந்து நம்ம முளைக்க போட்டதுலேருந்து 4 வாரம் ஆகியிருக்கு. நான் வந்து ஏற்கனவே நிறைய பறித்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் வந்து கொஞ்சம் இருக்குது. ஒரே டைம் எல்லாமே ரெடி ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து 2 வாரம் கேப்பில் வச்சு அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். நான் வந்து அதே மாதிரி இன்னொரு பெட்லேயும் வந்து முளைக்க போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு 2 ரோ வந்து 1 வாரத்துக்கு அப்புறமா முளைக்க போட்டது, இது வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி போட்டது. அதனால் வந்து கொஞ்சம் ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து எப்போவுமே மல்லி இலை கிடைக்கும். இது வந்து அங்கங்கே அலான்ற 1-2 போட்டது, அது வந்து இப்போ நல்லா பெருசாகியிருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பறித்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு 30 நாளுக்கு அப்புறமா நம்ம வந்து சமையலுக்கு அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஒரு செடி மட்டும் நான் பறிக்காமல் அப்படியே வச்சுருந்தேன். அது வந்து பூ பூத்து அது வந்து போல்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் பூ இருந்துச்சு. இப்போ பார்க்குறப்போ அவ்வளோ பூ வந்திருக்கு. நிறைய பூ வந்து காய் பிடிச்சிருக்கு. மல்லி விதைகள் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து இன்னும் பச்சை கலரில் தான் இருக்குது. இந்த மாதிரி